எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு அருமையான வசனம் நம்ம பார்க்கலாமா? யோவான் 7ஆம் அதிகாரம் 38வது வசனம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். ஃப்ரெண்ட்ஸ், இயேசு கிறிஸ்துவே இந்த வசனத்தின் மூலமா வாக்கு கொடுக்கிறாரு. அதாவது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வந்துட்டார்னா அவர் எப்படி கிரியை செய்வார், அதை பத்தி இந்த வசனத்தின் மூலமா அவர் சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எதுக்குமே உதவாத, உடைஞ்சி போன, அழுக்காய் இருந்த, பாத்திரமாய் இருந்த உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்ம எல்லாருக்காகவும் அவருடைய இரத்தத்தை விலையாக செலுத்தி நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். நம்மை புது பாத்திரமாக அவர் கழுவி சுத்திகரித்திருக்கிறார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது நம்முடைய விலை இன்னும் அதிகமாயிரும். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தேவனுடைய செயல், இதுதான் அவருடைய அன்பு. பரிசுத்த ஆவியானவர் இந்த பாத்திரத்துக்குள்ளே அவர் நிறைய நிரம்ப விரும்புகிறார். அப்படின்னா நிரம்பி வழிகிற அபிஷேகத்தினாலே அவர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். நீங்க நினைக்கலாம், நான் ரொம்ப சாதாரணமானவன், நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த விஷயத்த மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டார். இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலேயே விலைக்கிரயம் செலுத்தி உங்களை மீட்டு கொண்டிருக்கிறார். அப்படின்னா நீங்க எவ்வளவு சிறந்தவர்கள், நீங்க எவ்வளவு விலையேற பெற்றவங்க, நீங்க அசாதாரணமானவர்கள். அதனால ஃப்ரெண்ட்ஸ், நீங்க தேவனுடைய வார்த்தை நம்புங்க, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. இந்த வசனம் உங்களுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். உங்களுக்குள்ள இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், ஒரு நதி ஓடுனாலே பெரிய விஷயம், ஆனா ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ தேவனுடைய அபிஷேகம் அளவில்லாமல் உங்களுக்குள்ளிருந்து பாய்ந்து செல்லும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய விரும்புகிறார். அதாவது பரிசுத்த ஆவியானவர் அவர் கிரியை செய்யும் போது இந்த கனிகள், ஆவியின் கனிகள், ஆவியின் வரங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய துணையை கேட்டா மட்டும் போதும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து செய்கிற காரியங்கள் அது பயங்கரமா இருக்கும். நீங்களாவே இருக்க மாட்டீங்க. உங்களுடைய சுபாவங்கள், உங்களுடைய எல்லா விதமான தவறான சிந்தனைகள் எல்லாமே மாறிடும். அது மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கிருபா வரங்களால உங்களை நிரப்பி உங்களை வேற மனுஷியா, வேற மனுஷனா மாற்ற விரும்புறாரு. அதனால ஃப்ரெண்ட்ஸ், நீங்க டோட்டலா அவர் கிட்ட சரண்டர் பண்ணிருங்க. இனி பரிசுத்த ஆவியானவர் தான், இனி நான் இல்ல அப்படின்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே செயல்பட்டார்னா அற்புத விதமாக அவர் உங்களை நடத்துவார். அவரால நீங்க இன்னும் உயர உயர எழும்புவீங்க. நீங்க கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர பறப்பீங்க.